எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சமீபத்தில் ஒரு 15-20 நாளுக்குள்ள ஒரு 2 நாள் கேப்லன்னு வைங்களேன், ஒரு 5-6 பேஷண்ட்ஸ் தொடர்ந்து பார்த்துட்டேன். அந்த கேஸ் பற்றி நான் உங்களோட பகிர்ந்துக்க நினைக்கிறேன். என்ன சிம்டம்ஸ் நான் சொல்கிறேன். அதாவது மனம் சார்ந்த நோயினை என்கிட்ட கூட்டு வராங்க, பட் அது மனசு வந்து மட்டும் வரல. இது ஒரு விழிப்புணர்வுக்காக உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறேன். நான் என்ன சிம்டம்ஸ்னா, இப்போ கொஞ்ச நாளாகவே 1 வாரம் 10 நாள் ஷார்ட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம், குறைந்த நாட்களுக்குள்ள கோவப்படுறாங்க, சில நேரங்களில் எங்களை மறந்துடுறாங்க, நிதானம் இல்லாமல் பேசுறாங்க, சம்பந்தமே இல்லாமல் ஏதோ உளர்றாங்க, நாக்கு உளர்றாங்க, சில நேரங்களில் வீட்டுக்குள்ளேயே வச்சு ஒணுக்குந்து வச்சுறாங்க, யூரின் போயிடுறாங்க, சில நேரங்களில் மோஷன் போனது கூட தெரியாமல் இருந்து வச்சுறாங்க. எங்களுக்கு பெரிய சிரமமாக இருக்கு, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க, தூக்கம் இல்லாமல் இருக்காங்க. இதுதான் அவங்களுடைய பிரதானமான கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இவங்க சொல்றத பார்க்கும்போது என்னன்னா, என்கிட்ட வந்து அந்த அட்டெண்டர் சொல்றது எப்படின்னா, இவங்க வேணும்னே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான கண்ணோட்டத்திலேயே ஹிஸ்டரி சொல்லுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அந்த காலகட்டங்கள்ல நடந்த சில சம்பவங்கள் இருக்கும் பார்த்தீங்களா குடும்பத்துல, அதை நாடிதான் இவங்க இப்படி பண்றாங்க. ஒய்ஃப் இறந்துட்டாங்க அதனால இப்படி பண்றாங்க, ஒய்ஃப் மேல சந்தேகப்படுறாங்க அதனாலதான் இப்படி பண்றாங்க, கடன் பிரச்சனை அப்படிதான் அதனாலதான் இப்படி பண்றாங்க. ஏதோ ஒன்று வெளிப்புறமாக தெரிகிற காரணத்தை மையப்படுத்தி அப்படிதான் என்கிட்ட வந்து அட்டெண்டர் சொல்லுவாங்க. அப்படிதான் என்கிட்ட சொன்னாங்க நிறைய. பட் அவங்கள கூர்ந்து கவனிக்கும் போது சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட், எக்ஸ்ட்ரா ஹிஸ்டரி கேட்கிற பொழுது என்னன்னா, நாக்கு உளறது, நாக்கு குளருது, அவங்க பேசுறது எங்களுக்கு புரியல, முன்னாடிலாம் இப்படி பேச மாட்டாரு, சடனா தான் இப்படி பண்ணாங்க. இது வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் அப்புறம் தான் பார்த்து ஒரு எம்ஆர்ஐ பண்ணுவோம். எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கும் பொழுது ஒன்றுவோடு இருந்துச்சு. இந்த 5-6 பேஷண்ட்டுக்கும் என்னன்னா, மூளையில ரத்த குழாயில உராய்தல், இன்ஃபாக்ட்னு சொல்லுவோம். அது ஒரு விதமான ஸ்ட்ரோக் தான் வைங்களேன். ஸோ அந்த ரத்தம் உராய்தது நாடி என்ன ஆகுது, அதனுடைய தொடர்ச்சியாக மனோ ரீதியாக வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள், உடல் ரீதியாகவும் வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். இதை பார்க்கறதுக்கு மனநோய் மாதிரி, பட் இது மனம் நோய் சார்ந்தது அல்ல. அது அந்த இரத்த குழாய் அடைப்பினாடி வரக்கூடிய சீக்வன்ஸ், அதனுடைய தொடர்ச்சியாக. ஸோ அதுக்கப்புறம் அதுக்குன்னே உண்டான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அதை கொடுக்க, தேவைப்பட்டால் ஒரு தூக்கத்துக்கு ஒரு செடேஷனோ, அல்லது ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்க, கோபமா இருக்காங்க, மூர்க்கமாக பிஹேவ் பண்றாங்க அப்படி மாதிரி இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு சில மெடிசின்ஸும் சேர்க்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிடுறாங்க. ஸோ இது இந்த மாதிரி ஒரு மூளையில வரக்கூடிய பாதிப்புகள் சமீப காலமாக கொஞ்சம் அதிகமா தெரியுது. பட் அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கு. பட் என்னங்க இன்னும் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் இப்ப சமீப காலமா அதிகமா வருது? முன்னாடி எல்லாம் 60-70 வயசுக்கு மேலதான் வரும். ஆனால் இன்றைக்கு 35, 40, 45 வயசு வித்தியாசம் இல்லாம வருதுங்க. அதனாடி கவனமா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட்டா கொஞ்ச நாள் தான், 1 வாரம் 10 நாள் 15 நாள், இந்த 1 மந்த்துக்குள்ளதான் அப்படிங்கிற மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக ஸ்கேன் பண்ணி பார்த்து முதல் காரணமாக மூளையில ஏதாவது இருக்காங்கிறத பார்த்துக்கணும். அப்படி மூளையில எந்த பிரச்சனையும் இல்லைன்னா மட்டும்தான் மன ரீதியான சிகிச்சைகளுக்கு தொடர வேண்டும் என்பது விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு நீங்க தயவு செய்து அனுப்புங்க. நிறைய பேருக்கு இது நோய் எதுன்னே தெரியாம, யார்கிட்ட போகுதுன்னு தெரியாம சொல்லிட்டு சில நேரம் வச்சிடறாங்க, வீட்டிலே விட்டுறாங்க. இந்த மாதிரி தெரிஞ்சு இந்த காரணத்தினாடி வந்ததுன்னா இன்னைக்கு நவீன மருத்துவத்துல முழுமையாக குணப்படுத்த அளவுக்கு நல்ல ஆல்மோஸ்ட் 90% ரெக்கவரி ஆகக்கூடிய மருந்துகளா வந்துருச்சு. வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.